விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். இலங்கையினுடைய மிக முக்கியமாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தூதுவர் ஆலயம் ஒரு விசேட அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இலங்கையர்கள் 3 உள்ளிட்ட வெளிநாட்டவர்கள் பலர் மீது இஸ்ரேலில் தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலியர்கள் தாக்குதலை நடாத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான விரிவான தகவல்களோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். அதன் அடிப்படையிலே இலங்கை மற்றும் இதர வெளிநாடுகளிலிருந்து சென்று இஸ்ரேலில் தொழில் புரிபவர்கள் மீது இப்போது இஸ்ரேலியர்கள் தாக்குதல்கள் நடாத்தியிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இலங்கை தூதுவர் ஆலயம் விசேட தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இலங்கை தூதுவர் ஆலயம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இலங்கையர்கள் அடுத்து வரும் நாட்கள் என்பது சம்பள நாட்கள் என்பதனால் அவைகளை வீட்டிற்கு அனுப்புகின்ற நடவடிக்கைகள் இடம்பெறுகின்ற போது தனிமையாக பாதைகளில் நடந்து செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏதேனும் அவசர நிலைமைகளின் போது 100 என்ற இலக்கத்தை தொடர்பு கொண்டும் மேலதிக தகவல்களை வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அல்லது 101 என்ற இலக்கத்தை தொடர்பு கொண்டும் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். மருத்துவ தொடர்பான அவசர தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்றும் அவர்களுக்கு தேவையான போது இலவசமாக அவைகள் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். இதேவேளை மிக முக்கியமாக இன்னும் ஒரு விடயத்தினையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதை மிக முக்கியமாக இந்த விடயத்தினையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. 13 வயதுக்கும் இன்னும் இளவயதுக்கு இடைப்பட்டவர்கள் தான் இவ்வாறு தாக்குதல்களில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறிய குழுக்களாக இணைந்து இவர்கள் தனியாக வீதிகளில் செல்பவர்கள் இலக்கு வைத்து தாக்குதல் நடாத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் சிசிடிவி காணொலிகளை பயன்படுத்தி பலர் தற்போது வரை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் மேற்கோட்காட்டி சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இலங்கையர்கள் 3 தாக்குதல்களுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இலங்கை தூதுவர் ஆலயம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இலங்கை தூதுவர் ஆலயம் தெரிவித்திருக்கக்கூடிய மேலதிக தகவல்களின் பிரகாரம் தூதுவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அடுத்து வரும் நாட்களில் இலங்கையர்களுடைய பாதுகாப்பு தொடர்பில் விசேட அறிவுறுத்தல்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே அங்கு இருக்கின்றவர்களினுடைய நிலைமைகள் தொடர்பில் இங்கு இருக்கக்கூடிய உறவினர்கள் கவலைப்பட தேவையில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் மீது எவ்வாறான தாக்குதல்கள் நடாத்தப்பட்டன என்பது தொடர்பான தகவல்களும் வெளியாக இருக்கின்றன. அதன் அடிப்படையில் நீரில் ரசாயன திரவங்கள் கலக்கப்பட்டு அவைகள் அவர்கள் மீது வீசப்பட்டு தாக்குதல் நடாத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்களும் இஸ்ரேல் பிரஜைகள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் பிரஜைகள் இப்போது வெளிநாட்டவர்கள் மீது தாக்குதல் நடாத்துவதற்கு என்ன காரணம் என்பது தொடர்பில் இதுவரை தெளிவாக தெரிவிக்கப்படவில்லை. என்றாலும் அவர்கள் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலினுடைய இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டாய இராணுவ சேவை இருக்கிறது, அவர்களுக்கு ஆயுத பயிற்சி இருக்கிறது, பலர் நிலுவை இராணுவ வீரர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் தாக்குதல் நடாத்துகின்ற போது அதுக்கான பொறுப்புதாரர்களாக அவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் யாருமே அவர்களினுடைய செயற்பாடுகள் குறித்து விமர்சனம் செய்வதாகவும் இல்லை. எனவே அந்நாட்டு பாதுகாப்பு படைகள் தொடர்பில் எவ்வித உறுதிப்படுத்தப்பட்ட உத்தியோகபூர்வ தகவல்களையும் அவர்களுக்கு என்ன தண்டனைகள் கொடுக்கப்படும் என்பது தொடர்பில் அறிவிக்கவில்லை. ஆனால் சம்பவம் நடைபெற்றது உண்மை. அதனை தூதுவரை உறுதிப்படுத்தியிருக்கிறார். தூதுவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்பதனை தான் அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். எனவே தூதுவரினுடைய தகவல்களின் அடிப்படையில் இஸ்ரேல் மக்கள் மிக முக்கியமாக இவ்வளவு கொடூரமானவர்களா என்ற அடிப்படையில் தான் இப்போது சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவை இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதுவர் ஆலயம், இலங்கை தூதுவர் ஆலயம் எடுத்திருக்கக்கூடிய அந்த தகவல்களில் இருந்து தான் சில தகவல்கள் உங்களுக்கு வழங்கினோம். இஸ்ரேலினுடைய இலங்கையினுடைய தூதுவர் எடுத்திருக்கக்கூடிய தகவல்களையும் தான் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். எனவே அன்பான நேயர்களே, உங்களோட உறவினர்கள் பொதுவாக சகோதர மொழி பேசுகின்றவர்களினுடைய உறவினர்கள் தான் அதிகம் அங்கே வேலை பார்க்கிறார்கள். ஆகவே அவர்கள் இப்படியான ஒரு சூழலிலே குறிப்பாக பலஸ்தீனத்திற்கு எதிரான சில கருத்துக்களையும் அவர்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் இல்லையா? இதுதான் இஸ்ரேல் என்ற உண்மையான நாடு என்பதனை இப்போது அது புரிந்து கொள்வார்களா என்பதனை தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பான நேயர்களே.